என்னதான் பீஸா பர்கர் பிரியாணின்னு சாப்பிட்டாலும் இந்த பழைய சோறு சாப்பிட்ற சுகமே தனிதான். பழைய சோறு சாப்பிட்டேன்னு சொன்னா கேவலமா நினைக்கிற இந்த ஜென்ரேஷன்ல பழைய சோறால கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பழைய சோறு இருக்கிற இடம் ஆரோக்கியம் குடியிருக்கும் இடம்னு சொல்லலாம். இது தமிழர்கள் காலங்காலமா சாப்பிட்டு வந்த உணவு பழக்கம். கிராமத்துல இருக்கிற பெரியவங்களை இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா கூட உங்க ஆரோக்கியத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க பழைய சோறு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பழைய சோறுல நன்மைகள் நிறையவே இருக்கு. பழைய சோற்றுல உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த பழைய சோறு நம்ம காலை உணவா சாப்பிடும் பொழுது உடல் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கும். உடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் ஏராளமாக உற்பத்தி ஆகும். இந்த உணவுல நார்சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல்களை போக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரத்த அழுத்தம் நார்மலான லெவல்ல இருக்கும். உடல்ல உள்ள எல்லா வகையான புண்களையும் இது நீக்கும் சொல்றாங்க. இளமை மற்றும் பொலிவான தோற்றத்தை பராமரிக்க உதவுகிறதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். அவ்வளவு நன்மைகள் இருக்கு இந்த பழைய சோறுல. சோ இந்த பழைய சோறு அலட்சியமா நினைக்காம இதுல இருக்கிற நன்மைகளை தெரிஞ்சுட்டு இதை சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க.